நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். பிதாவை இவர்களுக்கு மன்னியும். ஆமேன். இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கின போது இயேசு கிறிஸ்து பேசிய முதல் வார்த்தையாக இன்றும் அநேக சபைகளில் ஆலயங்களில் பேசப்படுகிறது. இயேசுவை பலவாறு துன்பரித்து அடித்து சித்திரவதை செய்து சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த வேளையிலும் இயேசு யார் மீதும் தனது வெறுப்பையும் கசப்பையும் கோபத்தையும் அவர்களுக்கு விரோதமாக ஒரு வார்த்தையும் பேசாமல் இங்கு மன்னிப்பை வழங்குகிறார். ஆம், தேவனுடைய ஆவியில், பரிசுத்தமான ஆவியில் நிறைந்த ஒருவனுடைய இருதயம் யாரை குறித்தும் கசப்பு வெறுப்பு கோபம் தன்னுடைய இருதயத்திற்குள் தங்க விடாது. தேவனுடைய பரிசுத்த ஆவி ஒருவரில் குடிகொண்டிருக்கும் போது அவனுடைய இருதயத்திற்குள் மற்ற தேவையில்லா பெருமை, பொறாமை, கசப்பு, வெறுப்பு, கோபம் நிறைந்த ஆவி குடிக்கொள்ளவே முடியாது. கசப்பு இருக்கிற இடத்தில் தேவ ஆவி இருக்க முடியாது. தேவ ஆவி பரிசுத்த ஆவி இருக்கின்ற இடத்தில் கசப்பும் இருக்கவே இடமில்லை. பிறரால் அநேக துன்பங்கள் வேதனைகள் ஏற்பட்டு கசப்பான இருதயத்துடன் அவரை பற்றி சிந்தித்து கொண்டே இருக்கிறோம். நமக்கு பிறரால் ஏற்பட்ட துன்பங்களில் தேவன் சரி செய்ய முடியும். பிறரால் ஏற்பட்ட கஷ்ட நஷ்டங்களையும் தேவனால் சரி செய்ய முடியும். பிறரால் ஏற்பட்ட காயங்களையும் தேவன் சரி செய்ய முடியும். ஆனால் பிறரை குறித்து விரோத வினோர்வுகளையும் கசப்புகளையும் தேவன் ஒன்றும் செய்யவே முடியாது. நாம் பிறரை குறித்ததான கசப்பு உணர்வையும் வெறுப்புகளையும் விட விரும்பாவிட்டால் தேவனுடைய பரிசுத்தமான ஆவி நமக்குள் விருப்பமின்றி வெளியேறிவிடுகிறது. அதன் விளைவாக அமைதி போய்விடுகிறது. ஆகவே தான் இயேசுவிடம் சத்துருக்களை சிநேகிக்கும்படி கற்றுத்தருகிறார். பிரியமானவர்களை, சத்துருக்களை சிநேகிப்பதன் மூலம் நன்மை அடைவது யார் என்றால் சத்துரு அல்ல, நாம் தான் அதிக நன்மை அடைகின்றோம். எப்படி என்றால், சத்துரு மீது உள்ளதான வெறுப்பு கசப்பு இருதயம் உள்ளவர்கள் மன விசனங்கள் வெளியேறி நமது இருதயம் ஒரு மன அமைதி அடைகிறது, சாந்தமும் அடைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. இதற்கு உதாரணமாக இயேசு கிறிஸ்துவை நாம் பார்க்கிறோம். இயேசு இத்தனை பாடுகள் மத்தியில் இயேசு பதட்டம் அடையாமல் மன்னிக்கும் மனோபாவத்தில் வெற்றி பெற்றார். இதனை சாதித்து வெற்றி பெற்றார். இயேசு கிறிஸ்து நிரூபித்தும் விட்டார். ஆமென். God bless you.